வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித ஜாதகம். இந்த வாராந்திர ஜாதகம் மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் 1, 2, 3க்குரிய வாராந்திர ஜாதக பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மற்றும் இந்த எண்கள் யாவும் பல்வேறு கிரகங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. எண் 1க்கு சூரியனும், எண் 2க்கு சந்திரனும், எண் 3க்கு வியாழனும், எண் 4க்கு ராகுவும், எண் 5க்கு புதனும், எண் 6க்கு சுக்கிரனும், எண் 7க்கு கேதுவும், எண் 8க்கு சனியும், எண் 9க்கு செவ்வாய் ஆகிய இந்த கிரகங்களுடைய இயக்கம் காரணமாக ஜாதகர் ஒருவன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. மேலும் அவற்றுக்கு தகுந்தாற்போல் இந்த கிரகங்களால் நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது யாவரும் அறிந்தது. நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 1ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 1இல் பிறந்த இந்த மக்களுக்கு வெற்றிக்கான திறவுகள் என்பது இவர்களுக்கு ஊக்கமளிக்கும் நம்பிக்கையாக இருக்கிறது. இதன் மூலம் இவர்கள் தங்களின் வாழ்வில் வேகமாக முன்னேற்றம் நோக்கி நல்லதொரு பயணத்தை இவர்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் அது சார்ந்த தொழில் வாய்ப்புகள் இந்த வாரம் இவர்களுக்கு சாத்தியமாகிறது. மற்றும் அது சார்ந்து இவர்கள் முடிவெடுப்பதும் சீராக இருக்கும். இதன் மூலம் இவர்கள் தங்களின் நோக்கங்களை எளிதான முறையில் நிறைவேற்றி கொண்டு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். தங்களின் விதிவிலக்கான நிர்வாக திறன்கள் இந்த வாரத்தில் நேர்முறையான முறையில் தங்கள் பணிகளை செய்ய இந்த பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு உதவக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 1ஐ சேர்ந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பயணிக்க வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது. பிறப்பு எண் 1இன் காதல் உறவு என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான மற்றும் நேர்மையான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் நல்லிடத்தை வெளிப்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். பிறப்பு எண் 1இன் மக்களின் இதயத்தில் அதிக காதல் மற்றும் அது சார்ந்த காதல் உறவுகள் மேலோங்கி வெளிப்படையாக ஒருவருடன் மகிழக்கூடிய தன்மையில் இருக்கும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் வலுவான புரிதல் மற்றும் பாசமும் அன்பும் மேலோங்கி வளரும். பிறப்பு எண் 1இன் மக்கள் தங்களின் கல்வியில் மற்றும் படிப்பில் நிர்ணயித்த இலக்குகளை இவர்களால் அடைய முடியும். தங்களுக்கென கல்வியில் உயர் தரங்களை அமைத்து அவற்றை அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிறப்பு எண் 1இன் மக்கள் தங்களின் மேலாண்மை, வணிக புள்ளிவிவரங்கள் போன்ற பாடங்களில் தங்களது நிபுணத்துவத்தை காட்டுவதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாத்தியமாகிறது. நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று சக மாணவர்களுடன் போட்டியிடும் நிலையும் இருக்கலாம். அதில் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். பிறப்பு எண் 1இன் தொழில்முறையை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உங்கள் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். உங்கள் சக ஊழியர்களை விட நீங்கள் முன்னோக்கி போட்டியிட்டு வளர்வது உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதில் நல்ல லாபம் வரும்பதை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதிய வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பங்குதார கூட்டாண்மைகள் உங்களுக்கு பல கதவுகளை திறந்து ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நீங்கள் நன்மை பெறுவீர்கள். பிறப்பு எண் 1இன் ஆரோக்கியம் பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் நல்ல அதிக ஆற்றலை பெற்று அதை நன்கு அனுபவிப்பீர்கள். இந்த ஆற்றலின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல ஒரு தேகத்துடனும் இருப்பதற்குண்டான செயல்பாடுகளை உங்களால் பராமரிக்க முடியும். மேலும் ஒரு நல்ல அளவு உற்சாகம் மேலோங்கி இருக்கும் இந்த சமயத்தில் இதனால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இவை யாவும் உங்களுக்கு உதவுகிறது. பரிகாரமாக தினம் சூரியரை வணங்குவது நன்மையாக இருக்கும். ஓம் சங்கர சூரிய நாராயணை போற்றி என்று தினமும் உங்களால் முடிந்த அளவுக்கு 19 9 நடுக்குகளாக 10 நடுக்குகளாக கூறுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து பிறப்பு எண் 2. இது நீங்கள் எந்த மாதத்திலும் 2, 11, 20 மற்றும் 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 2ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 2ஐ சேர்ந்த மக்கள் இந்த வாரம் தங்கள் திறனை மேலும் மேம்படுத்தும் வகையில் கூடுதல் திறன்களை கட்டியெழுப்ப முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவார்கள். பிறப்பு எண் 2இன் மக்கள் தொடர்ந்து வரும் நடவடிக்கைகளில் தங்கள் தொழில்முறையை உருவாக்கி காட்ட ஆர்வமாக இருப்பார்கள். இந்த வாரம் இந்த பிறப்பு எண் 2இன் மக்களுக்கு முக்கிய தங்கள் முடிவுகளை எடுக்கும் போது தங்களிடம் பரந்த மனப்பான்மை குடிகொண்டிருக்கும். அதனால் உலகம் குடும்பம் உங்களை பாராட்டும். இந்த குணாதிசயங்கள் மூலம் உங்களின் வெற்றியை சந்திக்க இவை யாவும் உதவும் வகையில் உங்களுக்கு இருக்கும். பிறப்பு எண் 2இன் மக்கள் அதிக ஆன்மீக உள்ளுணர்வை பெறுவும் வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 2 எண்ணைச் சேர்ந்தவர்கள் நல்ல மனநிலையுடன் வாழ்வார்கள். இதன் காரணமாக இவர்கள் செய்யும் எல்லா திட்டங்களும் செயல்களும் எளிதாக நடைமுறையில் மேற்கொள்ளும் வகையில் இவர்கள் செயல்பாட்டில் இருப்பார்கள். பிறப்பு எண் 2 காதல் உறவு பார்க்கும் பொழுது இவரின் காதல் ஒரு நிலையில் நில்லாமல் தங்கள் மனதில் அலைமோதும் சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று அதை கவனிக்க வேண்டும். இதன் காரணமாக நல்ல உறவை பெறுவதில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நியாயமான கருத்து பரிமாற்றத்தை கண்டெடுக்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் காதலியுடன் நல்ல தொடர்பை பெறுவதற்குண்டான சூழல் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டது போல் அன்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரணமாக சுற்றுலா செலவும் சூழல் உருவாகிறது என்பதை உணர்ந்து நல்ல மகிழ்வுடன் வாழலாம். பிறப்பு எண் 2 கல்வி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் இவர்களின் படிப்பை பொறுத்த மட்டில் தங்களுக்கென நல்ல தரத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அது சார்ந்த கல்வி தளவாடங்கள், வணிக புள்ளியியல்கள் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றின் தொடர்புடைய பாடங்களில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெற்று நலமுடன் படிப்பில் முன்னேறுவீர்கள். இதனால் தங்களின் படிப்பிலும் நல்ல மதிப்பெண்கள் பெறும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த வாரம் நீங்கள் கல்வியில் என்ன செய்கிறீர்கள் என்பதில் உங்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் உங்கள் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராவது இந்த வாரம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். பிறப்பு எண் 2 தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக உங்கள் திறமையை நிரூபிக்கவும் உங்கள் வேலையில் அதற்குரிய அங்கீகாரம் பெறவும் நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதில் இருப்பீர்கள். மேலும் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக தங்களின் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூடும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நல்ல லாபம் மற்றும் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வழிமுறைகளும் வாய்ப்புகளும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பிறப்பு எண் 2 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதால் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருப்பதை உணர்வீர்கள். மேலும் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் சிவனை வணங்கி சிவபுராணம் படியுங்கள், யாவும் நலமாகும். அடுத்து, நீங்கள் எந்த மாதத்தில் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களது பிறப்பு எண் 3ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 3இல் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் இந்த வாரம் அதிக தைரியத்துடனும் ஈடுபாட்டுடன் ஈடுபடுவார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் தங்களின் செயல்படும் தளத்தை விரிவுபடுத்துவதற்கான கூடுதல் விருப்பங்களை பெற்று அதற்காக உழைப்பார்கள். இந்த வாரம் இவர்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. இது இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்க இந்த காலம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த பிறப்பு எண் 3இன் காதல் உறவு என்பது இந்த வாரம் நீங்கள் காதல் மனநிலையில் ஆழ்ந்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். இதனால் உங்கள் உறவில் நீங்கள் எதிர்பார்த்த சிறந்த பிணைப்பு உருவாகி இருக்கும். திருமணமான இந்த பிறப்பு எண் 3இன் மக்களுக்கு இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உங்கள் வீட்டிற்கு பார்வையாளர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். குடும்பம் பிஸியாகவும் பரபரப்பாக இருக்கும். இந்த ஒரு பிஸியான அட்டவணைக்கு வழிவகக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் அதே நேரத்தில் உங்கள் மனைவியுடன் அவருக்குரிய அதிக நேரம் செலவிட தவறிவிடுவீர்கள். நீங்கள் அதை சார்ந்து சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த பிறப்பு எண் 3இன் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் படிப்பில் சாதகமான பலன்களை பெற்று நலமுடன் நீங்கள் கல்வியில் முன்னேறுவீர்கள். தங்களின் மேலாண்மை மற்றும் வணிக புள்ளியியல் போன்ற ஆய்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பால் இந்த பாடங்களை பொறுத்து வெற்றி கதைகள் உருவாக்கும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் படிப்பை முன்னோக்கி நகர்த்துவதில் நீங்கள் சில அசாதாரணமான திறன்களை கொண்டு செயல்படுவதில் முக்கிய பங்காற்றுவீர்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இந்த பிறப்பு எண் 3இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது உங்கள் வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் தகுதியான நிலையில் இருப்பீர்கள். புதிய வேலையை பெறுவதிலும் அதில் உள்ள பொறுப்புகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவதும் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும். இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை தரும், மகிழ்ச்சியை தரும், ஆதாயத்தை தரும். நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் நல்ல ஆதாய லாப ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். இத்தகைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இந்த பிறப்பு எண் 3இன் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் நல்ல அதிக உற்சாகத்துடன் இருப்பீர்கள். தங்கள் மனதில் உள்ளமைந்த மகிழ்ச்சி மற்றும் தைரியத்தால் இது சாத்தியமாகிறது. இந்த தைரியமும் உற்சாகமும் உங்களை நல்ல ஆரோக்கியத்தை பெற வழிகாட்டுகிறது. அது சார்ந்த நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். இந்தவித அதிக நம்பிக்கையானது நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் ஒட்டிக்கொள்ள உங்களுக்கு உதவுகிறது. பரிகாரம்: தங்களின் குருவை வணங்கி அவரின் ஆசியை பெறுவது
மிகவும் நலமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.